இந்த வீடியோவில் வந்து நான் போர்வெல் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் பிஸ்னஸோட ஆரம்ப இடத்துல உள்ள நுழையும் போது நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். டீசலுக்கும் ஃபேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்னால தான் அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகலைன்னு சொன்னேன். காம்படிட்டிவாக கொடுக்குற ப்ரைஸிங்கை நம்மளால் கொடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃபிகல்ட்டிஸ் வந்து நிறையா வர ஆரம்பிச்சது. வண்டி பழசாயிடுச்சு, புது வண்டிக்கு நாங்கள் போகல. ஸோ அதனால் வந்து நமக்கான டிமாண்ட் குறைஞ்சது. நம்மளால் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து சரியாக பண்ண முடியல. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கூகுள். ஸோ நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு 7 வீடியோ என்னுடைய பிஸ்னஸை பற்றி. இது வரைக்கும் நான் 7 பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த பிஸ்னஸை பற்றி ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு பிஸ்னஸை பற்றி பேசலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ பஸ் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் போர்வெல் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மூவர் அட்வான்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சிலருக்கு ஃபஸ்ட்டு மூவர் அட்வான்டேஜ் சாதகமாக இருக்கலாம். சிலர் வந்து அந்த ஃபஸ்ட்டு மூவர் அட்வான்டேஜில் இருக்கிற ஃபெயிலியர்ஸ், ஃபிட்ஃபால்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணி கடைசியாக யாருமே நுழைய முடியாத மாதிரி ஒரு இடத்துல வந்து நின்று லாஸ்ட் மூவர் அட்வான்டேஜ்லேயும் சக்ஸஸ் பண்ண முடியும். பட் இந்த போர்வெல்லை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு, எங்கள் ஃபேமிலிக்கு இட்ஸ் அ ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா 80s 75 80s அதுதான் வந்து போர்வெல் வந்து திருச்செங்கோட்டுக்கு. ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கும். திருப்பூருக்கு கார்மெண்ட்டு, சிவகாசிக்கு பட்டாசு, அந்த மாதிரி திருச்செங்கோட்டுக்கு போர்வெல். இந்த பேராசிரியர் ராமசீனிவாசன் ஒரு வீடியோவில் அருமையாக சொல்லியிருப்பா. அப்படி அதாவது தமிழ்நாட்டிலேயே பர்காபிட்டா அதிகமாக இருக்கக்கூடிய நகரம் திருச்செங்கோடு அப்படின்னு சொல்லிட்டு, அதிகமான இன்னோவா கார் புக்கானப்போ இன்னோவா கார் வந்தப்போ புக்கான நகரம் வந்து எதுனா திருச்செங்கோடு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு பர்காபிட்டா இன்கம் அதிகமாக இருந்தது. அதுக்கான காரணம் போர்வெல் தான், அதில் ஒன்றும் நோ டவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அந்த போர்வெலுக்கு புகழ்பெற்ற நகரம் திருச்செங்கோடு. ஸோ அப்போ அந்த 75 80sலேயே வந்து அந்த போர்வெல் பிஸ்னஸ் வரும்போது எங்கள் அப்பா ஆரம்ப கட்டத்தில் வந்து அந்த பிஸ்னஸ்குள்ளே போயிட்டாரு. எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது அந்த ஞாபகத்தில் பார்க்கும்போது வந்து, ஏன்னா அன்னைக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு மழை போயிடுச்சுன்னா எல்லா விவசாயிகளுக்கும் தண்ணி பிரச்சனை வரும். எல்லாருமே ஒரே டைமில் போர் போடணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து ரிக்கு வண்டி கிடையாது. ஸோ அப்போ எனக்கு தெரியும் வந்து ஒரு பாயிண்ட், அவங்க அது பாயிண்ட்னு சொல்லுவாங்க அந்த போர் போடுறத. அந்த பாயிண்ட்டை வந்து புக் பண்ணிட்டு போனாங்கன்னா, அதாவது 1 மாதம் 1.5 மாதம் கழிச்சு தான் வண்டி வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் இருந்த காலகட்டம். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டு 4 மணி நேரத்தில் வண்டி வரலைன்னா அடுத்த வண்டிக்கு கஸ்டமர் போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கான பிஸ்னஸ் மாறி இருக்கிற காலகட்டம் இது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து காம்படிஷன், அதாவது அவ்வளோ ஓவர் சப்ளை. எல்லா இடத்துலையும் எல்லா பிஸ்னஸும் சப்ளை அண்ட் டிமாண்ட் பேஸ்டு தான். ஸோ 1980s போனார். அன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே போன இதில் அந்த பஸ் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிற பிஸ்னஸில் இருக்கிற பிரச்சனையை, அதாவது வந்து டீசலுக்கும் ஃபேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்னால தான் அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகலைன்னு சொன்னேன். இது அதே மாதிரி தான். இது சக்ஸஸ்ஃபுல்லுக்கு இங்கே காரணம் ஏன்னா ரேட்டை வந்து நம்ம நிர்ணயம் பண்ண முடியுது. விலை, ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது எல்லா பொருளுக்குமே விலை அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு டீசல் விலை கம்மியாக இருந்த காலகட்டத்தில் 4 ரூபா 10 ரூபா இருந்த காலத்தில் அடி வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அடிங்கிறது ஒரு 30 ரூபா 40 ரூபா அப்படி ஓடிச்சு. ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஓட்டுறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும். ஒரு 300 அடி 400 அடி போர் பண்ணோம்னா வண்டி போய் நிறுத்தி, இந்த மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, தூக்கி நிறுத்தி அதுக்கப்புறம் போர் போட்டு அதுக்கப்புறம் அந்த 300 அடி ஓடி வரதுக்கு 2 நாள் ஆகும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1000 அடி 1500 அடி ஓடுற அளவுக்கு எஃபிஷியன்சி ஆயிடுச்சு. அதெல்லாம் நுமேட்டிக் சிஸ்டம் பழசெல்லாம் இப்போ ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்தது. அது வந்து இண்டஸ்ட்ரியோட அட்வான்ஸ்மெண்ட் போக 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 எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது. இட்ஸ் அ நேச்சுரல் ப்ரோக்ரஷன். பட் ஆனால் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அந்த டைமிங். நீங்கள் பிஸ்னஸோட ஆரம்ப இடத்துல உள்ள நுழையும் போது நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். நல்ல ப்ராஃபிட் இருந்தது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் 90s 95 வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாருமே வந்து, ஏன்னா இந்த ஊரில் இந்த பிஸ்னஸ் தான் அப்படின்னு ஆகும்போது எல்லாருமே அந்த பிஸ்னஸ் ஹார்ட் ஒர்க்கர்ஸ். இங்கே இருக்கிற என்டர்பிரனர்ஸ் எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கர். ஏன்னா வீட்டை விட்டுட்டு 4-5 மாதம் 6 மாதம் விட்டு இந்தியா ஃபுல்லாக போய், நார்த் இந்தியா போய் கடும் குளிரில் இருந்து வேலை பார்த்து தான் செல்வத்தை இங்கே கொண்டு வந்தாங்க. பாரதி சொன்ன மாதிரி 8 திக்கும் செல்வீர், செல்வம் குணந்திங்கி சேர்ப்பீர்னு சொன்ன மாதிரி தான் வந்து அந்த திருச்சியோட டெவலப்மெண்ட்டுக்கான காரணம் இந்த மாதிரி பீப்புளோட ஹார்ட் ஒர்க்கு. அது மறக்க முடியாது. ஆனால் பிஸ்னஸோட லாஜிக் பிரகாரம் சப்ளை டிமாண்டு தான். ஸோ இனிஷியலாக வந்து சப்ளை கம்மியாக இருந்தது, டிமாண்ட் அதிகமாக இருந்தது. அது 90-95 வரைக்கும் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சப்ளை அதிகமாகிடுச்சு, டிமாண்டு குறைஞ்சிருச்சு.
பட் இங்கே வந்து இந்த பிஸ்னஸில் ஸ்டில் நான் இன்னும் வந்து இங்கே 7500 வண்டி இன்னைக்கு நம்ம 2025 பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னோம்னா இன்னைக்கும் ஒரு 7500 வண்டி 10,000 வண்டி இருக்கு. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக இல்லை, ஆப்பிரிக்கா கண்ட்ரி, ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்லாம் போய் வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் எங்களால் சக்ஸஸ் பண்ண முடியல. நாங்கள் சேஞ்ச் ஆகிக்கல, அதாவது காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சேஞ்ச் ஆகிக்கல. பட் எங்களுக்கு எப்படின்னா, நாங்கள் இங்கே திருச்செங்கோட்லேயே பேஸாக வச்சு இந்த பக்கத்தில் இருக்கிற ஊர் சேலம் டிஸ்ட்ரிக்ட், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் இந்த ஏரியாக்குள்ளேயே எங்களை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இங்கே காம்படிஷன் வந்துருச்சு. அப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தோன்னே நான் வந்து வண்டிஸை வந்து நார்த் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போனேன். மத்திய பிரதேஷ் போனேன், கர்நாடகா போனேன், ஆந்திரா போனேன். பட் என்னன்னா வந்து அப்போ வண்டி வந்து எங்களுதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய வண்டி ஆயிடுச்சு. எங்கள் அப்பாவோட மைண்ட் செட்டில் அது போதும், அதுக்கெல்லாம் பெரிய செலவு பண்ணி நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால் எங்களால் எஃபிஷியன்சியாக ஓட்ட முடியல. அடுத்தவங்க வந்து காம்படிட்டிவாக கொடுக்குற ப்ரைஸிங்கை நம்மளால் கொடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து நமக்கான டிமாண்ட் குறைஞ்சது. நம்மளால் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து சரியாக பண்ண முடியல. ஸோ நான் ஒரு 1 இயர் தான் வந்து அதுக்கப்புறம் போயிருந்தேன். அந்த போயிட்டு வந்த உடனே வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு 3 வண்டி எடுத்துக்கிட்டு நான் வந்து மத்திய பிரதேஷ், போபால் பக்கத்தில் ஸ்ரீகூர், நூரூர் அங்கே போய் ஓட்டியிருந்தோம். அங்கே போகும்போதே அதில் ஒரு வண்டி அப்போவே இன்ஜின் பிளாக் வெடிச்சிருச்சு. ஸோ அது வந்து ஒரு 750, 150 அதை ஒரு மாடல் சொல்லுவாங்க. அந்த மாடல் ஒரு ஃபெயிலியர் மாடல் தான், அந்த கம்ப்ரஸரோட மாடலு. பட் இருந்தாலும் அது இல்லாமல் அந்த வண்டியும் பழசாயிடுச்சு. ஸோ அப்புறம் மறுபடியும் 2 வண்டியில் அங்கே ஆப்ரேட் பண்ணோம். 2 வண்டியில் இன்னொரு வண்டி வந்து மாஸ்டர் பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா இப்போ நான் வந்து இங்கே இந்த ஊரில் இருந்துட்டு, திருச்செங்கோட்டில் இருந்துட்டு நீங்கள் வந்து வண்டியை வந்து வெளியூருக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. பட்டறை சரி பண்ணுறதுக்கான அதான் அந்த ஈகோ சிஸ்டம் சொல்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே வந்து ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது. பட் நீங்கள் வெளியூர் போயிட்டீங்கன்னா இட் இஸ் டிஃபிகல்ட்டு. இப்போ நான் வந்து போபால் ஓட்டிகிட்டு இருக்கிறேன்னா அங்கே வந்து இந்த ஊர் தான் ஓரளவுக்கு இந்த போர்வெலுக்கு கொஞ்சம் ஒர்க் ஷாப் இருக்கிற ஏரியா ஹப்பு. ஸோ அப்போ நீங்கள் அங்கே போபால் இண்டூர் வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அங்கேருந்து வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். வண்டி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் இண்டூருக்கு எடுத்துகிட்டு வந்தால் சரி பண்ணிட்டு போகணும். இன்னும் தூரமாக இருந்ததுன்னா அது இன்னும் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃபிகல்ட்டிஸ் வந்து நிறையா வர ஆரம்பிச்சுது. வண்டி பழசாயிடுச்சு, புது வண்டிக்கு நாங்கள் போகலை. ஸோ அதனால் எவென்ச்சுவலி தென் ஐ வாண்ட் டு பர்சியூ MBA. ஸோ அதனால் அந்த பிஸ்னஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இது செகண்ட் பிஸ்னஸ் ஃபெயில்யூர். இது 2வது பாடம் எனக்கு. தேங்க்யூ.